வணக்கம். திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தர்வல்டி அதிர்ச்சியில் மு.க.ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி கனவிலும் கூட திமுக ஆட்சியே அமைக்காது. மக்கள் முழுவதும் தாவேகாவின் பக்கம் இருக்கிறார்கள். கள நிலவரம் அரசியல் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் 100% சிறப்பான ஆட்சியை நடத்துவதாக சாமானிய மக்கள் முதல் தனியார் பெரும் நிறுவனங்களின் தலைவர்கள் வரை சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக பல கோடிகளை தேர்தலில் செலவு செய்து தோல்வியை தழுவியுள்ளது. ஆனால் ₹1 கூட செலவு செய்யாமல் தாவேகா ஆட்சியை அமைத்துள்ளது. மக்களுக்கு பணத்தை கொடுக்காமல் என்ற ஒட்டுமொத்தமான மக்கள் மனதில் விஜய் அவர்கள் அடுத்த எம்ஜிஆராக நிலைத்து நிற்கிறார். அவரை விட சிறப்பான ஆட்சியையும் எதிர்காலத்தில் கொடுக்க போகிறார் என்று தற்பொழுது திமுகவின் மாஜி எம்எல்ஏக்கள் மனதில் தற்பொழுது ஆழமாக பதிந்துவிட்டது. திமுகவில் இருக்க வேண்டும் என்றால் பணத்தை செலவு செய்ய வேண்டும். தேர்தலில் திமுகவின் வேட்பாளர்கள்தான் பல 100 கோடிகள் செலவு செய்து ஆட்சி அமைந்தால் அதை 200 கோடியாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஆனால் தாவேகாவில் இணைந்தால் மக்கள் பணிகளை மேற்கொள்ளலாம், நமது சொத்துக்களை பாதுகாக்கலாம் என்ற கருத்தில் திமுகவின் எம்எல்ஏக்கள் பெருமளவில் மாஜி அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் என்று சுமார் 45 பேர் அந்தர்வல்டி அடிக்க உள்ளார்கள். லண்டனில் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இதை கச்சிதமாக பயன்படுத்தி தாவேகாவில் இணைந்தால் சிறப்பாக அமையும் என்பதை உறுதியாக திமுகவின் எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர். அரசியல் களம் தலைகீழாக மாறிவிட்டது. திமுக தோல்வி அடைந்ததோடு மக்கள் மனதில் இருந்தும் நீங்கிவிட்டது. திமுகவின் ஆட்சியில் சரியான திட்டங்களையும் கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட முறைகேடுகளை திமுக அதை சரி செய்யாமலும் வேடிக்கை பார்த்தது மு.க.ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறாக மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் மிக மோசமான அவநம்பிக்கை வைத்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்கள் தப்பி ஓடியக்கூடிய நிகழ்வுகளும், மு.க.ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவையில் அரியணையில் அமர்த்தப்பட்ட போது அவர் கேள்விகளால் ஆளும் கட்சிகளை கேட்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சிகள் கேட்ட கேள்விகளால் அங்கிருந்து தெரித்து ஓடுகின்ற நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இனி தமிழ்நாட்டில் திமுக ஒருபோதும் நிலைத்து நிற்காது. ஆட்சியை கைப்பற்ற முடியாது. எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற முடியாது. எதிர்கால அரசியல் தாவேகா அதிமுக என்று இரு பெரும் களம் ஏற்பாடுகள் தமிழக மக்களால் அமைக்கப்படும். திமுக 75 பாரம்பரியமான ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்களுடன் முடிந்துவிட்டது. தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான ஆட்சியை திமுக செய்ததோடு தமிழக அரசியலில் களத்தில் திமுக மிகப்பெரிய அளவிலான தோல்வியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலோடு கூடுதலாக திமுகவின் எம்எல்ஏக்களும் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்களும் பெரும்பான்மையான தொண்டர்களுடன் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தால் இடைத்தேர்தல் எண்ணிக்கை அதிகமாவதோடு திமுக களத்தில் வெற்றியடைவதும் கடினம். கூட்டணிகள் இல்லாமல் திமுக தன்னந்தனி மரமாகத்தான் இருக்கிறது. தோப்பாக இருந்தபோது கூட திமுக வெற்றியடைவது கடினமான சூழல். இப்பொழுது மு.க.ஸ்டாலின் மட்டும்தான் களத்தில் இருக்கிறார். உதயநிதிக்கும் அரசியல் என்றால் என்னவென்று 5 ஆண்டுகள் அவர் சும்மாவே இருந்து தமிழ்நாட்டில் துணை முதல்வராக நேரத்தை கழித்துவிட்டார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் நடவடிக்கை என்பது 100% உடனுக்குடன் நடைபெறுவதால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பல மாஜி அமைச்சர்களும் கவலையில் இருக்கிறார்கள். ஏவா வேலு, கே.என். நேரு, பொன்முடி, துரைமுருகன் இவர்களது வீடுகளில் எல்லாம் எப்ப வேண்டுமானாலும் சோதனைகள் நடத்தலாம். நாம் ஏற்கனவே தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு நாம் ஒரு வார்த்தை கூறியிருப்போம். இனி மு.க.ஸ்டாலினுக்கு உறக்கம் என்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பயத்தில்தான் மு.க.ஸ்டாலின் மற்றும் மாஜி அமைச்சர்கள் இருப்பார்கள் என்பதை. அதை இப்பொழுது
ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். முதல்வர் விஜய் அவர்கள் நடவடிக்கைகளை 100% கையில் எடுத்துவிட்டார். முன்னாள் அமைச்சர்கள் என்ற காரணத்தினால் கைது நடவடிக்கை என்பது சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் முறையாக தற்பொழுது சேகரித்து நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தான் தற்பொழுது கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எங்கே திமுகவின் மாஜி எம்எல்ஏக்களும் சிட்டிங் எம்எல்ஏக்களும் இந்த வழக்கில் கைது செய்யப்படுவார்கள், சொத்துக்கள் பறிபோகும் என்ற காரணத்தினாலும், இனி ஆட்சி திமுக அமைக்கப் போவதில்லை என்ற காரணத்தினாலும் திமுகவில் இருந்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைய தற்பொழுது அவசரமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் இனி கனவிலும் கூட ஆட்சியே அமைக்காது. மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணித்ததோடு ஸ்டாலின் மீது கடுமையான அதிருப்தியிலும் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிக பெரிய அளவில் சிக்கலான ஒரு சூழலில்தான் தற்பொழுது இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து திரும்பி வரும்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாகிதான் வருவார். திமுகவில் அண்ணா அறிவாலயம் தற்பொழுது மிக பெரிய அளவில் மோசமான ஒரு சூழலை தான் தற்பொழுது சந்திக்க நேரிடும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய ஒரு எதிரியாக அதிமுக பல ஆண்டுகள் இருந்தது. ஆனால் தற்பொழுது தாவேகா 2 ஆண்டுகளில் திமுகவை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது என்றால், அதிகாரம் எல்லாம் திமுகவிடம் இருந்தபொழுது அதை மக்களுக்காக செயல்படுத்தாமல் குறுநில மன்னர்களாக செயல்பட்டதும், குறுநில அரசை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் திமுகவின் நிர்வாகிகள் எஜமானர்களாக பொதுமக்களை பார்த்ததும் தான் தற்பொழுது திமுகவின் மிகப்பெரிய தோல்விற்கு அடித்தளமாகவே அமைந்துவிட்டது. ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் பணங்களை போட்டு தோல்வியடைந்தார்கள். கட்சி அந்த பணத்தை திருப்பி தரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தோல்வியடைந்தும் பணம் திருப்பி வராத விரக்தியிலும் தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏக்கள் இருப்பதால் அவர்களும் தற்பொழுது தாவேகாவை நோக்கி செல்ல அதிக அளவு வாய்ப்புகள் களத்தில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. அண்ணா அவர்கள் உருவாக்கி கலைஞர் அவர்களால் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்ததாக திமுகவின் தொண்டர்கள் நினைத்தார்கள். ஆனால் கலைஞர் அவர்களது மகன் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி என்று குடும்ப அரசியலால் தற்பொழுது திமுக நிலைகுலைந்து விட்டது. இனியும் திமுகவில் இருப்பது பயனற்றது. மேலும் தாவேகாவில் இணைந்து முக்கிய பதவிகளையும் மக்களுக்கான சேவைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே இடம் தாவேகா தான் என்று கூறி பெரும்பான்மையான திமுகவின் நிர்வாகிகள் ராஜினாமா செய்வதால் அடுத்து கூடுதலான இடைத்தேர்தல் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தால் முதல்வர் விஜய் அவர்களை இணைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.